Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பக்கோடா செய்ய மிக்சிங் பவுல்ல 2 பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கறேன். அடுத்து மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்தீங்க அப்படினா 1 கப் மாவு சேர்த்தா சரியா இருக்கும். அதே மெஷரிங் கப்ல 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் தான். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயத்திலிருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது போல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த பக்கோடாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கெட்டியாக தான் பிசையணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும். அடுத்து நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் கடலெண்ணெய் தான் நான் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவு இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டோடனே கிளறி விடக்கூடாது. ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு சைடு செவந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 2 சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பக்கோடா நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதே போல் அடுத்த பேட்ச் மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா செய்ய அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இதே போல் எல்லா மாவுலேயும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் நான் பக்கோடாவை சுட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் ஆயிலும் உறிஞ்சலை. சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.